ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, டேஸ்டியான வடகம் வந்து சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த சம்மர் காலத்தில் வந்து வெயிலில் வந்து எல்லா வீட்லேயுமே கூழ் வத்தல், வடகம் இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லா விதமான சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாவெல்லாம் பசிய வந்து தேவையே இல்லை. வீட்டில் நம்ம வந்து சோறு வடிப்போம்ல, சாதம் வடிப்போம்ல, அந்த சாதம் வந்து மிச்சம் இருக்கும்ல, அதை தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது வந்து நேற்று பொங்கின சாதத்தில் கொஞ்சம் ஒரு கிண்ண அளவுக்கு மிச்சம் வந்துச்சு. அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மணிக்கூருக்கு முன்னாடியே நான் வெளியே வந்து எடுத்து வச்சுட்டேன். அது வந்து குளிர் போன அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கிண்ண அளவுக்கு தான் இருக்கும், கொஞ்சம் தான் வரும். நம்ம வந்து இந்த சாதத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வடகம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன உள்ளி வந்து ஒரு 20-25 இருக்கும். சின்ன உள்ளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். இது கூடவே ஓமமும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்பூனுக்கு வந்து 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா காரத்துக்கு ஏற்றவாறு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து வத்தல் பொடி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் கிடைக்கும். இதில் பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு தண்ணி விட வேண்டாம். ஏன்னா உள்ளி அரிசி போட்டிருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணியும் போதுமானது. இந்த மாதிரி தான் நாம் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து ஒன்றுக்கு அந்த அரிசி சோறு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு பாதியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாடியில் வந்து போய் நல்ல நிழலில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு மாடியில் போய் இந்த மாதிரி நுள்ளி நம்ம வந்து துணியில் போட்டுக்கலாம். வெயிலில் வந்து ஒரு நாள்லேயே வந்து நம்மளுக்கு நல்லா காஞ்சி கிடச்சிரும். இதில் ஏற்கனவே நாங்கள் வந்து கூழ் வத்தல் போட்டிருந்தோம். அந்த துணியிலே கொஞ்சம் இடம் இருந்தனால அதுலேயே நான் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பீசஸாக வந்து நாம் வந்து நுள்ளி வச்சா போதும். ஒரு நாள் வெயிலே இது வந்து நல்ல சுள்ளுன்னு காஞ்சி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இது ஏற்கனவே நாங்கள் போட்ட வடகம். இது பச்சை கலரில் இருக்கிறது வந்து பச்சை மிளகா. இதே இதில் தான் சோறு, உள்ளி, ஜீரகம், பச்சை மிளகா, அப்புறமா உப்பு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சது. அதனால் அது கலர் வந்து பச்சை கலரில் இருக்குது. இதை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நல்லா காஞ்சப்புறமா அந்த துணியில் வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா தெளித்து அதை வந்து ஈரப்பதமாக்கிக்கணும். ஈரப்பதமாக்கிட்டு அது கோரும்போது அது ஈஸியாக நம்மளுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த இப்போ போட்ட நம்ம பழைய சோறில் போட்ட வடகம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தெளித்ததுமே அது ஈஸியாக கோந்துடும். ஏன்னா அது வந்து நம்ம நுள்ளி வச்சுருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த துணியில் வந்து உதிர்ந்து வந்துடும். இது வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இப்போ தண்ணி தெளித்தோம். ஏற்கனவே அது வந்து நம்ம நுள்ளி வச்சனால கொஞ்சம் தான் அந்த துணியில் வந்து அது பட்டிருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி தெளித்த உடனே அது வந்து எல்லாமே இலகி இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கலாம். ஈஸியாக எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து அப்புறமா வெயிலில் வந்து ஒரு நாள் ஃபுல்லும் வெயிலில் வந்து நம்ம காய வச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து டேஸ்டியான வந்து வடகம் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து காரமும் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நல்ல தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு தட்டத்தில் நம்ம எடுத்தப்புறமா நல்லா காய போட்டு நான் வச்சுருக்கிறேன். காய போட்டு வறுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட வேண்டியதான். இந்த சிம்பிளான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எண்ணெயில் போட்டதுமே நல்லா வந்து பொரிஞ்சு கிடைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இதுதான் இன்றைக்கி வந்து சைட் டிஷ்ஷாக நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். சாம்பார் கூட வந்து வச்சு சாப்பிட்டோம். இது வந்து தயிர் சாதத்து கூட வந்து சாப்பிடும்போது ரொம்ப காரசாரமாக ரொம்பவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கூழ் வத்தல், நீட்டு வத்தல், மோர் மிளகாய் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.